It's chocolate. Okay, fine. Okay. Can I eat one bubble gum? So அதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டா யாரு ஓகே ஃபர்ஸ்ட் சாப்டரோட நேம் என்ன? First chapter Nima. Observing the armies in the field of Observing the armies in the battlefield of Kurukshetra. அதோட அக்ரோனிம் என்ன? doubt. என்ன அதோட பேர் என்ன? Doubt. ஓகே செகண்ட் சாப்டரோட பேரு? Contents of the Gita summarized. அதோட ஷார்ட் இது அக்ரோனிம்? Gita. Okay. So Bhagavad Gita talks about which 5 topics? Bhagavad Gita na Kala Karma Prakriti. But supreme level where Jiva. Paramatma. Jiva. Okay, very good. Okay. So idhar edu eternal illa? eternal வந்து இதுதான் என்ன சொல்றது ஜீவா eternal எது eternal இல்ல? 4 eternal, 1 eternal இல்ல. Karma is not eternal. Okay, so the reason we can change our karma. So chapter 1 oda acronym வந்து doubt, chapter 2 ஓடது Gita. Okay, so then chapter 3 ஓட பேர் என்ன? that is karma yoga. Okay, அதோட இது என்ன? Tree. Chapter 4 ஓட பேரு? அதோட ஷார்ட் ஃபார்ம்? Years. Okay, பரவாயில்ல எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. Chapter 5 ஓட பேர் என்ன? Karma yoga action in Krishna consciousness. Very good. Okay, அதோட ஷார்ட் ஃபார்ம்? Step. Okay. Chapter 6 ஓட பேர் என்ன? Dhyana yoga. Okay, அதோடது? Easy. So first வந்து doubt, Gita, third வந்து tree, fourth fifth step, sixth easy. Fourth years, fifth step, sixth வந்து easy. Okay, chapter 7 ஓட பேர் என்ன? Knowledge of the absolute. Knowledge of the absolute. அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? அக்ரோனிம்? Head. Very good. Okay, இந்த head ஓட இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது. அந்த ஹெட்ல h என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? e என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? h னா ஹியரிங். அது என்ன? அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட் என்ன ஹியரிங்க்கு? Dashrunu. Okay, so e வந்து it is everywhere. A வந்து accept or reject. Accept or reject வந்து accept the material, accept the spiritual thing and reject the material things. Okay, E வந்து everywhere. Krishna is everywhere. அதுக்கு தான் என்ன பார்த்தோம் நம்ம various examples. Krishna is everywhere. Krishna but it need of place ஆகுது. சன்னு ஓம்ல இருக்காரு, வேதிக் யுக்ல இருக்காரு, எல்லாத்துலயுமே இருக்காரு. கரெக்ட்டா? மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டி வந்து டெமிகாட்ஸ்ல சரண்டர் ஆகணுங்களுக்கு என்ன இது வரும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ நாலேஜ் ஆஃப் தி அப்சல்யூட் இது வந்து ஹெட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த ஈஸில வந்து இ வந்து எனிமி ஆர் ஃப்ரெண்ட். ஓகே, சோ கிருஷ்ணா சொல்ற அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்ப்போம் நம்ம. குண்டுமணி ஃபர்ஸ்ட் வந்து டவுட். ஓகே, டவுட்ல வந்து டி வந்து ரெப்ரசன்ட்ஸ் திருதராஷ்டிரா ஆர் துரியோதனா. ரொம்ப தின்னடா பொண்ணு. ஓகே, சோ எப்படி வந்து திருதராஷ்டிரா கேக்குறாரு சஞ்சயாட்ட, துரியோதனா எக்ஸ்பிளைனிங் த ஹோல் ஆஃப் ஆர்மி. ஓகே, ஓ வந்து ஒமினஸ் ரிசல்ட். யாருக்கு ஒமினஸ் ரிசல்ட் வருது? அர்ஜுனன். ஆம்னியஸ் அர்ஜுனன் ஒமினஸ் ரிசல்ட். ஓகே, அர்ஜுன யாருக்கு? அர்ஜுனனுக்கு வருதா? இல்ல திருதராஷ்டிராக்கு தான் வரும். அவருக்கு டவுட், பயப்பட வரும். போர் நின்றுமா? ஆமா, ஏன்னா இல்ல ominous result வந்து when Pandavas and Arjuna is Krishna is blowing the Shankha, Duryodhana is feeling okay, we are going to get the bad result அப்படின்ட்டு. You வந்து uncertainty. யாருக்கு uncertainty வருது? அர்ஜுனனுக்கு.
எஸ். பி வந்து bewilderment. அர்ஜுனர் வந்து bewilder ஆகிறார் because he is having a compassion. 5 reasons he is saying what not to fight. அந்த 5 reasons என்ன? 5 reason வந்து first reason வந்து enjoyment, fear of sinful reaction, yeah, fear of sinful reaction, enjoyment and compassion. Okay வா? அடுத்து வந்து woman pollution, woman family tradition will be vanquished. Okay வா? அடுத்து indecision. Very good, very good. Okay, so T வந்து turning point. Turning point என்ன? டர்னிங் பாயிண்ட் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து அவங்க வந்து சரண்டர் அடிக்கிறது. கிருஷ்ணர் வந்து இதுவரைக்கும் ஃப்ரெண்டா இருக்காரு, இத சரண்டர் ஆகிறாரு. ஓகே, சர்வெண்டா. ஓகே, அர்ஜுனா gives reasons not fighting. அதான் டர்னிங் பாயிண்ட். சோ செகண்ட்ல தான் வரும் அந்த இது. ஜி வந்து குரு. ஓகே, அதான் seek for help. Who is seeking for help? அர்ஜுனன். Arjuna is seeking for help from கிருஷ்ணர். ஓகே, ஐ வந்து ஐடென்டிட்டி. ஓகே, ஐடென்டிட்டிங்கிறது என்ன? அந்த இது சோல் பத்தி எல்லாம் வருது இல்ல. How many characteristics of a soul? 30. 30 இது. அடுத்து வந்து 2 duties. Tங்கிறது 2 dutiesங்கிறது ஒண்ணு சாப்பிடல, அது தூக்கம் வருதுன்னா அப்படி. 2 duties அதனா ஸ்வதர்மா and சனாதன தர்மா. ஸ்வதர்மாங்கிறது மஸ்து தின்னடா பொண்ணு யார் பிரஸ் பண்ணிட்டு. ஸ்வதர்மாங்கிறது என்ன? ஸ்வதர்மா எங்களை பத்தி அப்படி சுதர்மா பண்ண யாரும். ஸ்வதர்மாங்கிறது நம்ம சோலுக்கு பண்ற வேலை தான் ஸ்வதர்மாங்கிறது. ஸ்வதர்மாங்கிறது நம்ம பாடிலி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதான் ஸ்வதர்மா. ஓகே, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, இந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன? மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ்ல பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கெட்டிங் என்கேஜ் பண்ற ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்வதர்மா. கரெக்டா? அது வந்து ஸ்வதர்மா. சனாதன தர்மாங்கிறது நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பண்ற சேவை. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, சோ ஜி குரு, ஐ ஐடென்டிட்டி, டி வந்து 2 டியூட்டிஸ் அண்ட் ஏ வந்து ஆத்மராமா. ஆத்மராமாங்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் அர்ஜுனர் கேக்குறாரு இந்த மாதிரி வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பர்சன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி கேரி பண்ணுவாங்க, எப்படி தூங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? அக்ரானிமா வச்சு we have to remember all the things. ஓகே, தேர்ட் சாப்டர்ல வந்து it is a tree. ஓகே, ட்ரீங்கிறது வந்து டி ரெப்ரசன்ட்ஸ் தியாகா. அப்ப அர்ஜுனர் கேக்குறாரு, ஓகே தியாகா வந்து ரெனன்சியேஷன் பெட்டரா இல்ல ஒர்க் இன் டிவோஷன் பெட்டரான்னு. அவர் நினைக்கிறது தியாகங்கிறது ஒர்க்கையே ரெனன்சியேட் பண்ணணும்னு. பட் கிருஷ்ணர் சொல்றாரு ஒர்க் ரெனன்சியேட் பண்ணுறது ஒர்க்ல இருந்து வர்ற அட்டாச்மெண்ட்டை ரெனன்சியேட் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டா? ரிசல்ட். ஆர் வந்து ரங்ஸ் ஆஃப் யோகா லேடர். யோகா லேடர் வந்து நம்ம பார்த்தோம்ல, என்னென்ன யோகா இருக்கு? தியான யோகா, புத்தி யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா. அவுதான வரப்பு கர்மம் இதுதானே வரணும் இல்லையா? யோகா தான் வரும் எல்லாம். தியான யோகா. ஆமா கரெக்ட், அதான் தியான யோகா. பக்தி யோகா, கர்ம யோகா, தியான ஞான தியான கர்ம யோகா. ஓகே, கர்ம யோகா, தியான யோகா, ஞான யோகா, பக்தி யோகா. ஞான யோகா, அஷ்டாங்க ஞான யோகா, கர்ம யோகா, நிஷ்காம கர்ம. ஓகே, இந்த யோகா எல்லாம் வருது. அந்த யோகால வந்து பண்றது எல்லாமே மத்ததெல்லாம் பண்றது வந்து இது நம்ம நடந்து போற மாதிரி ஃப்ளோர் 1 to 100. பட் பக்தி யோகா பண்றது வந்து இது பண்ற மாதிரி, என்ன போற மாதிரி. ஓகேவா? ஈஸியா போயிடலாம். சோ அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கடுத்து வந்து இ வந்து எக்ஸம்பிளரி ஆக்ஷன். இது என்ன சொல்லுங்க பாப்போம். இ எக்ஸம்பிளரி ஆக்ஷன்னா கிங் ஜனகாவை பத்தி, அந்த 12 மகாஜனை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அங்க வந்து இதெல்லாம் நானுமே வந்து எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, ஆனா நான் எல்லாத்தையுமே பண்றேன், ஏன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஃபுல் டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கரெக்டா? இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல.
அடுத்து வந்து புரியுது ஆனா வர மாட்டேங்குது அவ்வளவுதான். புரியுது ஆனா புரிய மாட்டேங்குதா? புரியுது ஆனா வர மாட்டேங்குது சொல்றேன். ஈ வந்து லாஸ்ட் ஈ வந்து enemy of the soul, என்ன mind. enemy of the soul? மைண்ட் இஸ் Mind. ஃப்ரெண்ட் ஆர் எனிமி? அது எப்படி ஃப்ரெண்டா எப்படி பண்றது, எனிமி எப்படி பண்றது? நான் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா மைண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடும். கண்ட்ரோல் பண்ண தெரியல அதுவே நமக்கு எதிரி ஆயிடும். ஓகே, வெரி குட். இது வந்து தேர்ட் சாப்டர். அடுத்து ஃபோர்த் சாப்டர் வந்து இது நல்ல வே ஆஃப் லைக் ஓகே குட் வே ஆஃப் த ஹோல் ரிவிஷன். ஓகே, ஃபோர்த் சாப்டர் என்ன? இயர்ஸ். Transcendental knowledge. இயர்ஸ்ல ஈ வந்து eternal knowledge. ஈ வந்து எட்டர்னல் நாலேஜ். அது என்ன இந்த ஃபோர்த் சாப்டர்ல எப்படி கேக்குறாரு? ஃபர்ஸ்ட் கிருஷ்ண இது வந்து அர்ஜுன் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து இது என்ன சொல்றது, கிருஷ்ணர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் சூரியதேவர்கிட்ட பாஸ் பண்ணிருக்கேன் முன்னாடின்னு. அப்ப அர்ஜுனுக்கு டவுட் வருது. சூரியதேவர் అర్జున్ బట్టి క్వశ్చన్ ಬರ್ಕೊಂಡು ఇంచలక్క వివస్వాన్ బట్టి మస్తు ఓల్డ్ ఆకును ఓల్డ్ ఆకుడు ఆకుకైతే ఎంత పొద్దు పండేరని పంతే அப்படின்னு கிருஷ்ணர் பண்பேர் ఇంచలక్క బతిத்து నేను ఆల్రెడీ పుట్టుట్టుల్ ఎన్ బతిத்து ఇంక బతి ఈ జన్మతనే ಗೊತ್ತುಂಡು ಎಂಗ ಬತ್ತಿತ್ತು ಇನ್ನ ಪ್ರೀವಿಯಸ್ ಜನ್ಮಲ ಗೊತ್ತುಂಡು ಇನ್ನ ಫ್ಯೂಚರ್ நடப்பறதுல எனக்கு ಗೊತ್ತುಂಡು ಮಂತೆಲ್ಲ ಗೊತ್ತುಂಡು ಎಂಕನ್ பண்ணுவேரு. சோ அப்பன பத்தி பார்த்து இருப்பாரு. அவர் டைம் வந்து செயின் வந்து புரோக்கா துப்பு ಒಂಚಾಕು ನೆಕ್ಸ್ಟ್ ಆಕು வந்து ಪಾಸನ್ ತುಪ್ಪಾಯಿರ ಸರಿಯಾತು. சோ அவுட் ஆர்வ செயின் புரோக்கா ஆத்தாரு கிருஷ்ணரே பத்தித்து அர்ஜுனன் கைத்தல் பண்பேரு. இந்த நமக்கேத்த பத்தி மாறணும்னு பந்து. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, சோ அதான் எட்டர்னல் நாலேஜ். தட் இஸ் வாட் டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஓகே, தேர் இஸ் நோ எண்ட் டு இட். அடுத்து வந்து ஏ வந்து அக்யூரேட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன். எப்படி வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. கரெக்டா? இதெல்லாம் அடுத்த லைன் removing reactions ஆர்னா ரிமூவிங் ரியாக்ஷன்னா இந்த ரிசல்ட் வந்து நான் வந்து அட்டாச் ஆக கூடாதுன்னு சொல்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படி ரிசல்ட் நம்ம வந்து அட்டாச் ஆக கூடாதுன்னு. கரெக்ட், அந்த ரிசல்ட்டோட அட்டாச் ஆக கூடாது அப்படிங்கறது அந்த ரிமூவிங் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது sacrifices. ஆட்டாத அப்படிதான் என்ன sacrifices இல்ல sacrifice என்ன இந்த என்ன சொல்றது இது கிருஷ்ணர் பத்து வேதாஸ் ಬಂತುಳಿರ வேதாஸ் ಮತ್ತೆ நம்ம ಬತ್ತಿட்டு ಪಂಪುನ ಬತ್ತಿட்டு ದೇಮಿಗಾಸ್ வந்து ಪ್ಲೀಸ್ ಆಪ್ನತಾರ ರೈನ್ ಬರ್ಪಂತಾರ ಗ್ರೇಸ್ ಗ್ರೋ ಅಂಪು ಅವು ಬದು ಕೃಷ್ಣ ಕಥೆ ಕೂಡ ಅರ್ಪಣಿಪ್ನನಿ. ಹೌದಾನೆ? வெரி குட். ஆமாமா, அதான் அந்த சாக்ரிஃபைசஸ். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ரெண்டு குரூப்புக்கும் வரும். யார் யாருக்கு? ரெண்டு குரூப்புக்கா பாத்துருக்கோம். வர்ணாசிரம தர்மான்னு பாத்துருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா, வர்ணா ஆசிரமா. அவங்க ரெண்டு பேருக்குமே வரும். அந்த ரெண்டுக்கும் பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம் டீடைல்டா. ஓகே, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. இது சாக்ரிஃபைஸ். ஓகே, அடுத்து 5th சாப்டர் வந்து அடுத்தது வந்து ஸ்டெப். ஓகே, ஸ்டெப்ல எஸ் என்ன? ஸ்டெப் ஸ்டே இன் தி வேர்ல்ட். ஸ்டே இன் தி வேர்ல்ட்னா என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் தி மீனிங்? கர்மயோகா ஆக்டிவ் இன் கிறிஸ்டியன் கான்ஷியஸ்னஸ். நீ அதாவது தியாகம் வந்து வேலையவே பண்ணிடக்கூடாது. you have to do the duty but you just like stay in this but have the detachment அப்படின்னு. அடுத்து 3 doers. என்ன 3 doers? அது மெட்டீரியல் மோட்ஸ் பத்தி சொல்றாங்க. மோட் ஆஃப் பேஷன், மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். அடுத்து வந்து ஈ வந்து ஈக்குவல் விஷன். யார் ஈக்குவல் விஷன் இருப்பா? ஈக்குவல் விஷன் ஒரு ஸ்லோகா பார்த்தோம். ஒரு ஸ்லோகா வேற பார்த்தோம் இந்த இதுக்கு ஈக்குவல் விஷனுக்கு. ஈக்குவல் விஷன் கிருஷ்ணர் தான் ஈக்குவல் விஷனா இருக்காரு.
வித்யா வினய ஏன்னா அவர் சம்பன்னே வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஹவிஹஸ்தினி துணி சைவ ஸ்வபாக்கிரிச்ச பண்டித சமதர்ஷனக. இப்ப நீங்க படிக்கும் போது இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா தென் யூ டோன்ட் நீட் டு ரெஃபர். நான் இப்ப ரெஃபரே பண்ணல இந்த 4th சாப்டர்லாம் 5th சாப்டர் எல்லாத்தையும். பட் ஹவ் ஐ எம் ஏபிள் டு சே பிகாஸ் லைக் கான்ஸ்டன்ட் ஹியரிங் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீடிங். ஓகேவா? அந்த ஈக்குவல் மெத்தட் வந்து வேணும். அடுத்து வந்து பீஸ் ஃபார்முலா. பீஸ் ஃபார்முலா என்ன 5th சாப்டர்ல? போக்தாராம் யுக்தா புக்தாராம் भोक्ताराम यज्ञ तपसाम सर्वलोक महेश्वरम सुहृदम सर्वभूतानाम यास्वाम माम शांति. शांति means like peace. கரெக்ட்டா? शांति means peace. ஓகே, சாந்தி இச்சதி அப்படிங்கிறது. சோ இது 5th சாப்டரோட முடியுது. அடுத்து 6th சாப்டரோட பேர் என்ன? 6th சாப்டர் பேர் வந்து ஞான யோகா. ஓகே, அதுல வந்து ஈங்கிறது என்ன? ஈசி என்ன? அதான் எனிமி இல்லாட்டி ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட். அதை எப்படி அந்த மைண்டை வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறது? அட்டாச். ஓகே, சாரி, attached to the spiritual world, detached from the material world. ஆமா. அடுத்து வந்து அந்த யோகா ருதா ஸ்டேஜ். ஓகே, யோகா ருருஸ்து அந்த யோகா ருதா ஸ்டேஜ், கிவிங் அப் த ஒர்க் இட் செல்ஃப். ஓகே, அந்த ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்து வந்து ஏ வந்து அஷ்டாங்க யோகா. அந்த அஷ்டாங்க யோகா பண்றது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் செக்லூடட் பிளேஸ்ல போகணும். அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா பார்த்தோம். கரெக்டா? அதை விட இதுலதான் அந்த ஈஸியா ஸ்டெப் பண்றது வந்து நம்ம வி கேன் டூ அவர் பக்தி யோகா. இதுலதான் பார்த்தோம் நம்ம. கரெக்டா? அடுத்து வந்து எஸ் வந்து சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், டெஸ்டினேஷன் ஆஃப் அன்சக்சஸ்ஃபுல். சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பட் தே வில் நாட் ரீச் த டெஸ்டினேஷன், பட் தே வில் பி லைக் இன் பிட்வீன். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து தே ஆர் நாட் லூசிங் எனிதிங். அது செகண்ட் சாப்டர்ல ஒரு ஸ்லோகா இருக்கு. என்ன ஸ்லோகா? ஸ்பிரிச்சுவல்ல என்னென்னலாம் பண்றோமோ that will come along with our soul all the time. பூஜிதாலாம் போன ஜென்மத்துல வந்து நல்லா இது படிச்சிருப்பா. ஓகேவா? அதனாலதான் அவளால ஸ்டில் she is able to continue, she is able to read the Bhagavad Gita at a very early age. பட் நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணல, அதனாலதான் நமக்கு இவ்வளவு லேட்டா கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு செகண்ட் சாப்டர்ல ஒரு ஸ்லோகா பார்த்தோம் நம்ம. என்ன ஸ்லோகா? Yes, very good, very good, very good. Super Puji. Okay. Neha Vikramana Sosti Pratyavayo na vidyade Swalpam apiyasya dharmasya. Swalpam konjam pannale podum. Still you will get full benefit, and that benefit is not going to be only for this life. It is for all the time. Okay. Along with us it will come. Adutha the topmost yogi. Yaar topmost yogi? யார் வந்து கிருஷ்ணரை அந்த டிவோஷனல் பிராக்டிஸ் பண்ணுவாங்களோ அவங்கதான். அதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகா என்ன ஸ்லோகா? மறந்துட்டேனே. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனக ஸ்ரத்தாவான் பஜதே யமாம் சமே யுக்தாதமோ மதகயே. One who is dedicating his life like for Krishna service, for remembering, for reading, for everything like for Krishna, he will be the topmost yogi. ஓகேவா? அததான் சொல்றாங்க அந்த 6th சாப்டர்ல. அடுத்து 7th சாப்டரோட பேர் என்ன? 7th சாப்டர் பேர் வந்து நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட். நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட். ஃபர்ஸ்ட் 7th சாப்டரோட 7th சாப்டர் வந்து என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி? இங்க இருந்து பக்தி யோகா ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்டே வந்து கிருஷ்ணரே சொல்றாங்க, தஷ்ருணு, நல்லா கேளு, நிதானமா கேளு. யார பத்தி கேட்கணும், என்ன கேட்கணும்? கிருஷ்ணர் வந்து சொல்றது நல்லா கேளு, பக்தி யோகா சொல்றது நல்லா கேளு, இம்ப்ளை பண்ணு. ஓகே, சரி, யார பத்தி கேட்கணும்? கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி. சரி சரி, கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி கேட்டா மட்டும் போதுமா? இம்ப்ளிமெண்டும் பண்ணணும். ஓகே, அது எந்த சாப்டர்ல சொல்றீங்க? அதான் அட்டைனிங் த சுப்ரீம் நெக்ஸ்ட் சாப்டர்ல வருது. ஓகேவா? அட்டைனிங் த சுப்ரீம் அப்படின்ட்டு. சோ ஹியர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து எங்கெல்லாம் இருக்காரு கிருஷ்ணா அப்படின்னு? எவ்ரிவேர். அதான் வேதிக் மந்திராஸ், சன்லைட் எல்லாத்துலயும் இருக்கிறாரு.
The taste Okay. of the water. எல்லா இதுலயுமே இருக்காரு. ஓகேவா? அப்படி இருந்துட்டு அடுத்து அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். மெட்டீரியல் திங்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் திங்ஸை அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா? ஆமா. அடுத்து டெமிகாட்ஸ். டெமிகாட்ஸ்க்கு சேரும் போது என்னெல்லாம் ஆகும் சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர். ஆமா ஆமா. ஓகே, இது வந்து 7th சாப்டர். 8th சாப்டர் என்ன பேரு? 8th சாப்டர் பேர் வந்து அட்டைனிங் தி சுப்ரீம். Attaining the supreme. Correcta? So first we have to hear about Krishna, then we have to attain Krishna. And attaining the supreme ல வந்து எப்படி இதாகுதுன்னா என்ன சொல்றாருன்னா அதோட இது என்ன? அப்புறம் அதான் தெரியாது. டெட். ஓகே, ஏன்னா டெட்ங்கிறது எப்படி இந்த 8th சாப்டர்ல தான் என்ன வருது? அந்த காலேஜ மாமேவ வருது. ஓகேவா? அந்த அந்த காலேஜ மாமேவல வந்து நம்ம இறக்கும் போது கடவுளை நினைச்சிட்டு இறக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த டெட்ங்கிறது வருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டி வந்து டவுட். எப்படி ஸ்டார்ட் ஆகுது? டி என்னவா ஸ்டார்ட் பண்றாரு? எத்தனை கொஸ்டின் கேக்குறாரு கிருஷ்ணர் அர்ஜுனர்? 8 questions. அந்த டவுட்ஸ் கேக்குறாரு. அத வந்து உடனே கிருஷ்ணர் வந்து அத எண்ட் ஆஃப் லைஃப்ல என்னென்னலாம் பண்ணணும் டு ரிமெம்பர் கிருஷ்ணா அந்த காலேஜ மாமியவ ஸ்மரன் முக்த கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதிராசி அத்திர சம்சேக அப்படின்னு we have to remember கிருஷ்ணா அப்படிங்கிற சொல்றாரு. தென் ஏ வந்து அட்டைனிங் த சுப்ரீம். அது எப்படி அட்டைனிங் த சுப்ரீம்? கிருஷ்ணரை வந்து பக்தியால பண்ண முடியும். டிவோஷனல் சர்வீஸ்ல. அதான் பக்தியாமாம் அபிஜாதி யாவான் எஸ்தாஸ்மி தத்பதக அப்படிங்கிறாரு. அடுத்து இதுல 2 ஸ்லோகம் மெயினா பார்த்தோம். 8.7 and 8.14. அது என்ன ஸ்லோகா? 8.7 தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயித்யச மய்யர்ப்பித மனோபுத்திர் மாமேவ சசி அசம்சயக அப்படிங்கிறாரு. அது 8.14ல 8.14ல என்ன பார்த்தோம்? நித்தியம் நித்தியம் வந்துட்டே இருக்குமா? எஸ், அனன்ய சேதக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்ய தஸ்யாஹம் சுலபம் பார்த்த நித்ய யுக்தஸ்ய யோகினா. வெரி குட். ஓகே, இந்த 2 ஸ்லோகமும் ரொம்ப முக்கியம். அந்த காலேஜ மாமேவும் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்படி எல்லாம் வந்துட்டு இது பண்ணும்போது வந்து டீல வந்து டிவோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ 9th சாப்டர் வந்து another important chapter because this is one of the most important chapter. Okay, பக்தி யோகால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்தி யோகால எத்தனை சாப்டர் இருக்கு? 7, 8, 9, 6 இருக்கா? அந்த 6ல இந்த நடுவுல ஓகேவா 9.34ன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. மன்மனபாவ மத்பக்தோ. தட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹோல் 700 ஸ்லோகா. அதனால இந்த 9th சாப்டர்ல வந்து நிறைய ஸ்லோகம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. நிறைய வர்றது வந்து இந்த சாப்டர்ல தான். பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட்டா சொல்லிட்டாரு கிருஷ்ணர். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து அட்டைனிங் த சுப்ரீம சொல்லிட்டாரு. அது முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப சின்ன சாப்டர் தான். ஓகே, ஸோ இதோட வந்து கிங். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து டவுட், தென் ட்ரீ, தென் 3rd சாப்டர் டவுட் கீதா தான். சரி, எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தோம். ஓகேவா? டவுட் கீதா, ட்ரீ ஹியர் ஸ்டெப் ஈஸி என்ன வரும்? 7th சாப்டர் ஹெட். அடுத்து ஹெட் டெட். ஓகேவா? அடுத்து கிங். ஓகேவா? கிங் ஃபர்ஸ்ட் நாலேஜ். ஓகே, நாலேஜ். அடுத்து இன்கன்சீவபிள் ரிலேஷன்ஷிப், நான் வர்ஷிப்,
and G-ங்கிறது glories of bhakti. So இது one of the most important chapter. Okay, so chapter 9ல first ஸ்லோகா பார்ப்போம். Most confidential knowledge. So confidential knowledge, more confidential knowledge, and the most confidential knowledge. So இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. ஓகேவா? ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷே அசுபாத். ஸோ இங்க அனுசூயவே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அனுசூயவேனா நான் என்வியஸ். ஸோ கிருஷ்ணர் என்ன சொன்னான்னா ஸ்ரீ பகவான் வாச்ச. ஏன் பகவான் கிருஷ்ணரை வந்து பகவான் அப்படிங்கிறோம்? கிருஷ்ணர் வந்து பகவான் இதுக்குதான் கூப்பிடுறோம். காரணம் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த எல்லா யூனிவர்ஸும் கிங் அவங்கதான். அவங்க வந்து சின்ன விஷயத்திலும் சின்னதா இருப்பாங்க, பெரிய விஷயத்திலும் பெரியா இருப்பாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றது, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். அப்புறம் ஃபோர்ப்ஸ் சொல்ற அந்த 6 வார்த்தையும் 6 வார்த்தை இருக்கு. ஃபேமஸ் இல்ல ஃபோர்ப்ஸ்ங்கிறது நம்மளோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. இட் இஸ் நாட் ஃபோர்ப்ஸ்ங்கிறது எங்க ஸ்கிரிப்சர்ல எங்கேயுமே சொல்லல. ஓகேவா? ஃபோர்ப்ஸ்ங்கிறது ஜஸ்ட் நம்மளோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? அதுல வந்து எஃப்ங்கிறது ஃபேம், அப்புலன்ஸ், ரெனன்சியேஷன், பி வந்து பியூட்டி, எஜுகேஷன், நாலேஜ், ஓகேவா? அது எல்லா டயத்துலயுமே யார்கிட்ட எல்லாமே இருக்கோ ஓகே அவங்கள மட்டும்தான் பகவான் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கிருஷ்ணா, நோ ஒன் எல்ஸ். ஓகே, ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. ஓகேவா? ஸ்ரீ பகவான் வச்ச இதம் தூ தே குஹ்யதமம். குஹ்ய மீன்ஸ் confidential. Okay, so the supreme personality of Godhead said, my dear Arjuna, because you are never envious of me, அதாவது நீ என்னை பார்த்து பொறாமப்படாததுனால I shall impart to you this most confidential knowledge and realization. Confidential knowledge மட்டும் கொடுக்கல, he is asking, he is giving the realization. நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் தெரியும், ஓகேவா, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், ஆனா அதை பண்ண மாட்டோம். அந்த ரியலைசேஷன் வந்து இருக்காது. அந்த ரியலைசேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நோயிங் விச் யூ ஷால் பி ரிலீவ்ட் ஆஃப் த மிசரிஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். இது எல்லாமே அர்ஜுனருக்கு மட்டும் சொல்லல, he is telling to all of us. ஓகே, அர்ஜுனர் பிளஸ் எவ்ரிஒன். வயா அர்ஜுனர் இது வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு சொல்றாரு. ஓகேவா? அதனால வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இந்த நாலேஜ் வாங்கணும்னா 2 பேருக்கு, ஒன்னு வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ணா, and you should not be envious of anyone. He should not be having any இந்த பொறாம இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது அந்த நாலேஜை கொடுத்துட்டு அதை ரியலைஸும் பண்ண வைப்பாரு கிருஷ்ணர். அப்படின்னா தான் யூ ஷால் பி ரிலீவ்ட் ஆஃப் த மிசரிஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி பண்ணும்போது தான் நம்ம அந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து வெளியில போக முடியும் அப்படிங்கிறாரு. புரிஞ்சதா? புரிஞ்சது வசந்த் மாமா. ஸோ நம்மளுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பொறாமப்படக்கூடாது, நான் என்வியஸா இருக்கணும். ஓகேவா? என்வியே இருக்கக்கூடாது. என்விங்கிறது இட் இஸ் வெரி டேஞ்சர். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லோகா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. ஓகே, ராஜ வித்யா ராஜகுக்யம் பவித்ரம் மிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஓகே, ராஜ வித்யா. ராஜங்கிறது என்ன? கிங் ஆஃப் எஜுகேஷன். இதுதான் கிங் ஆஃப் எஜுகேஷன். நம்ம படிக்கிற மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸோ, நம்ம படிக்கிற ட்ரிகனாமெட்ரியோ இல்ல சோசியல் சயின்ஸோ எதுவுமே வந்து நாட் கிங் ஆஃப் எஜுகேஷன். இட் இஸ் ஜஸ்ட் எஜுகேஷன். பட் திஸ் பர்டிகுலர் கான்ஃபிடென்ஷியல், த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் பகவத்கீதா, இதுதான் வந்து ராஜ வித்யா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ராஜ வித்யானா த கிங் ஆஃப் எஜுகேஷன். ராஜ குக்யம், த கிங் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அதனாலதான் இந்த சாப்டரோட அக்ரானிம் என்ன? கிங். ஓகேவா? ஸோ இது ராஜ வித்யா ராஜ குக்யம் பவித்ரம். இட் இஸ் வெரி பியூர். பவித்ரம் மீன்ஸ் ஓகே, நம்ம பவித்ரா இது போடுறோம்ல, அந்த பவித்ரம் அணிகிறோம்ல, அதே மாதிரி இட்ஸ் வெரி பியூர். பவித்ரம். இதம், இதம் மீன்ஸ் லைக் இட் இஸ் உத்தமம். இட் இஸ் டிரான்சென்டென்டல். அந்த 4th சாப்டரோட பேர் என்ன? டிரான்சென்டென்டல் நாலேஜ். Yeah, it is transcendental, which is like okay, திவ்யம் அப்படிங்கிறது. ஓகேவா?
So pratyaksha, by direct experience, it can be explained by direct experience. Avagamam, understood. Dharmyam, the principle of religion. இதான் வந்து தர்மா அப்படிங்கிறது. Susukam means like a very happy. Sugam means என்ன? சுகம்னா happy. Happy. Susukam, என்ன? Very happy. Very happy. Susukam very happy. ஓகேவா? அந்த ஷூவை முன்னாடி போட்டோம்னா அது வந்து வெரி ஹாப்பி ஆயிருது. ஓகேவா? சுகம் அப்படிங்கிறது வெரி ஹாப்பி. சுசுகம் மீன்ஸ் வெரி ஹாப்பி. கர்த்தும், அது எப்ப அது ஹாப்பி ஆகும்னா நம்ம பண்ணும் போது. கர்த்தும்னா நம்ம பண்றது. கர்த்தும் அவ்யயம், எவர் லாஸ்டிங். இட் இஸ் எவர் லாஸ்டிங். இது வந்து இந்த வந்து நம்ம பகவத்கீதா யாருனாலும் படிக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த ஸ்லோகாவை சொன்னா போதும். இட் இஸ் ராஜ வித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மியம் சூசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த சூசுகம் வெரி ஹாப்பிங்கிறது ஒண்ணு, நம்ம பகவத்கீதாவை படிக்கும் போது நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரணும். பகவத்கீதாவை படிச்சதுனால ஹாப்பி வரணும். அதாவது டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும் போது ஹாப்பினஸ் வரணும். டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஹாப்பினஸ் இருக்கணும். நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் இல்லை. You have to come and attend these classes in a very happy mood. அதான் இங்க சொல்றது. This knowledge is the king of education, the most secret of all secret. ஓகேவா? இதுதான் the most secret. அந்த most secret வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கொடுத்திருக்காரு. அது அவைலபிளா இருக்கு. பட் எல்லாராலையும் அந்த நாலேஜை எடுத்துக்கிற முடியல. ஒன்லி வெரி லிமிட்டட் பீப்புளுக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அதனாலதான் அந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து they are very 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 happy. ஏன்னா அவங்களுக்கு the confidential knowledge தெரியுது. ஓகேவா? It is not about our body, it is about our soul. It is about like how we live the life in this particular world. And this is not the place, because this is துகாலயம் அசாஸ்வதம். நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போறோம், கோலோக விருந்தாவனுக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெரியணும். ஓகேவா? இட் இஸ் அ பியூரஸ்ட் நாலேஜ். இட் இஸ் அ பியூரஸ்ட். அது வந்து ரொம்ப பியூர். பிளஸ் it gives a direct perception of the self by realization. It is a ಐದು ಅರ್ಥ புரியல. கிங்குடு அக்ரானிம்டு ஐದು ಜಾದ ಫುಲ್ ಫಾರ್ಮ್ அத நம்ம பாப்போம். கிங்குக்கு ಅವನ வந்து ಕಂಚೆ ಬರೆಯೋದು நாலேஜ் ஐ வந்து இன்கன்சீவபிள் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இன்கன்சீவபிள் ரிலேஷன்ஷிப். என் வந்து நான் வர்ஷிப். இல்ல இந்த ஸ்லைடே நான் சொல்றேன். என் வந்து நான் வர்ஷிப். ஜி வந்து க்ளோரிஸ் ஆஃப் பக்தி. யார் இன்னும் ஜாயின் பண்ணல? அபிநயா இன்னும் ஜாயின் பண்ணலையா? ஓகே. ஸோ இதான் இந்த நாலேஜ் ஆஃப் இது இட் இஸ் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ரிலிஜன். இட் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் ஜாய்ஃபுல்லி பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஜாய் வரணும். பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகும் ஜாய் வரணும், ஹாப்பினஸ் வரணும் அப்படிங்கிறதா இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான சொல்லுங்க. ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஓகே. சுசுகம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகம் சுசுகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து அஸ்ராதானஹ புருஷ தர்மஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி மீன்ஸ் on the path. Those who are not faithful in this devotion service cannot attain me. யாருக்கு ஃபெய்த் இல்லையோ, கிருஷ்ணர் தான் டாப் மோஸ்ட் லார்டு அப்படின்னு ஃபெய்த் இல்லைன்னா அவங்களால அட்டைன் பண்ண முடியாது கிருஷ்ணரை. ஓகேவா? ஓ கன்கரர் ஆஃப் எனிமீஸ், therefore they return to the path of birth and death in this material world. ஓகேவா? அந்த இதுல படிச்சிருப்போம்ல பஜகோவிந்தத்துல, புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணே ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. யாருக்கு வந்து அந்த கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த பர்த் அண்ட் டெத் வந்துட்டே இருக்கணும். ஓகேவா? பர்த் அண்ட் டெத்ல பர்த் எடுத்துட்டு சம்சார சக்கரத்துல வந்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் நம்ம எத்தனையோ லைஃப் வந்திருக்கோம். ஓகேவா? நாங்க இதுல பர்த் டெத் 4 things are common in this world. என்னென்ன 4 things?
birth, death, old age. Old age disease. Old age and disease. Okay, so those who are not faithful in this devotional service cannot attain me, who confer of me. Therefore, they return to the path of birth and death in this material world. நம்ம அந்த birth death எடுக்காம இருந்தாதான் we can go back to Godhead. அப்படி birth எடுத்தே இருந்தோம்னா then we can never go to ஓகேவா, இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, நமக்கு அந்த ஃபெய்த் வேணும், பிளஸ் அந்த பொறாம இருக்கக்கூடாது, நோ எனிமிட்டி, அந்த இது இருக்கக்கூடாது. ஓகேவா, அந்த அனுசூய வேணா வித்தவுட் எனி எனிமிட்டி. ஓகே, Envious thing. என்வியஸ் திங், கரெக்ட். மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தின மத்சானி சர்வபூதானி நசாகம் தே சவத்விவர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. அதாவது மயா ததம் இதம் சர்வம், அதாவது என்ன சொல்றாருன்னா, by me in my unmanifested form the entire universe is pervaded. அதாவது என்னாலதான், என்னோட அன்மானிஃபெஸ்டட் ஃபார்ம்ல தான் this entire universe, இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து பர்வேட் ஆகுது. ஆல் பீயிங்ஸ் ஆர் இன் மீ, எல்லாரும் ஆல் பீயிங்ஸ் ஆர் இன் மீ, எல்லாருமே எனக்குள்ள இருக்காங்க. பட் ஐ ஆம் நாட் இன் தம். அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் அவருக்குள்ள இருக்கோம், பட் அவர் நம்மளுக்குள்ள இல்ல. பட் ஐ ஆம் நாட் இன் தம். ஐ ஆம் நாட் இன் தம்னா நம்மளுக்குள்ள இருக்காருலடா, இருக்காரு. அதான் சொல்ல வேணும். அது எப்படி இருக்காருன்னா, நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது நம்ம வந்து நம்மளுக்குள்ள விஷ்ணு இருக்காரு அப்படின்னு புரிஞ்ச அந்த ரியலைஸ்டு சோலுக்கு எல்லாம் இருக்காரு. பட் அந்த புரியாதவங்களுக்கு அவர் இல்ல. பிகாஸ் அவங்க யாருமே அதை ரியலைஸ் பண்றது இல்ல. கரெக்டா? இல்ல ரியலைஸ் பண்ணாலும் அவர் கூட இருப்பாரு தானே. இது அவர் இருக்காருக்கா. பட் இது என்ன சொல்றேன்னா, ஐ ஆம் நாட் இன் தம் அப்படின்னா, அதாவது அதான் கடவுளை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப, அதுக்கு என்ன பேரு புரியுதா, கடவுளுக்கு வந்து புரிய, அதாவது அவர் இருக்கு இல்ல, அதாவது அவரை வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அச்சிந்திய பேதா பேத அப்படின்னு அதோட தத்துவம் தான் அச்சிந்திய பேதா பேத. ஓகேவா, அவர் வந்து நம்மளுக்குள்ள, அதாவது அவர் பெரிய கடவுள், ஆனா டிவோட்டிக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. டிவோட்டிட்ட வந்து அவ்வளவு பெரிய கடவுள் வந்து அந்த குசேலன் வரும்போது வந்து கால் அமைச்சிட்டு இருப்பாரு. கரெக்டா? அந்த குசேலன் வரும்போது அவருக்கு கால் அமைச்சிட்டு இருக்காரு. ஓகேவா, அதான் அச்சிந்திய, அவரை வந்து புரிஞ்சுக்கிறவே முடியாது. அதான் இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்லைங்கிறது, அவர் நம்மளுக்குள்ள இருக்காரு, ஆனா அவர் வந்து ஒண்ணுமே பண்றது இல்ல. அதாவது அவர் வந்து ஒன்லி வாட்சிங் பேர்டா தான் இருக்காரு. நாட் பர்ஃபார்மிங் எனி ஆக்டிவிட்டி. கரெக்டா? பட் ஆனா அந்த கான்சியஸ் மூலமா நம்மளுக்கு அந்த அறிவும் தந்துட்டு இருக்காரு. கரெக்டா? அதான் அச்சிந்திய பேதா பேத் அப்படிங்கிற தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் வேணும். இட் இஸ் ஆஸ் குட் அஸ், ஓகேவா, நீ ரியலைஸ் பண்ணனா கடவுள் உனக்குள்ள இருக்காரு, ரியலைஸ் பண்ணாதவங்களுக்கு கடவுள் இல்ல அப்படிங்கிறது தான் மீனிங். பட் அவர் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. ஓகே, புரிஞ்சதா? இல்ல கன்ஃபியூஸா இருக்கா? புரிஞ்சதா புரியல. அதே மாதிரிதான் அவர் இருக்காரு ஆனா இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்க. அதாவது கடவுள் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணனா அவர் இருக்காரு. கடவுள் எல்லாருக்குள்ள இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா அவர் இல்ல, அவ்வளவுதான். இல்லாதவங்களுக்கு இல்ல, இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் இருக்காரு, அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். அது பேர் தான் அச்சிந்திய பேதா பேத சொல்றது. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றது, கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடு. அவர் சொன்னது என்னன்னா, பிடிக்காதவங்க கூட காத்து தர்றாங்க, தண்ணி தர்றாங்க, ஏன் உள்ள இருக்க கூடாது? சாய் விஷ்ணு உள்ள இருக்க கூடாது, ஏன்? உள்ள எல்லாத்துக்குமே இருக்காரு, அவர் இல்லாம இல்லவே இல்ல. பட் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அவர் எல்லா லிவிங் என்டிட்டிக்குள்ளேயும் சிவபகேஸ்வரி விஷ்ணுவா இருக்காரு. பட் they are not realizing, so the reason he is saying okay I am not in them அப்படிங்கறாரு. ஓகேவா, அவர்தான் வேறுபாடே இல்லாம எல்லாத்துக்கும் காமனா கொடுக்கறாரு எல்லாமே. இதையும் காமனா பண்ணலாமே. இது என்ன காமனா பண்றாரு? இதே காமனா பண்ணிதான் உனக்கு சொன்ன, நம்மளுக்கு தான் அறிவு இல்லை. ஓகேவா, நம்ம பகவத்கீதா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம படிக்கிறோமா? இல்ல, நம்மளுக்கு வேற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நிறைய. ஓகேவா, எனக்கு அந்த மெட்டீரியல் திங்ஸ், இந்த ஷாப்பிங், அதுலயே நம்ம போயிடுறோமே. அதுதான் நம்மளுக்கு இதாகிறது. சரியா? ஒரே நிமிஷம். கிளாஸ் இருக்கு ஆனா இல்ல. ஹலோ.
ஹலோ 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 குரூப் பசங்க. ஹலோ சொல்றீங்க பசங்க வணக்கம். கவிச்சிக்கு இல்ல கிளாஸ் இருக்கு ஆனா மாமா இல்ல மாமா எப்படி வசந்த் Yeah. உள்ள இருக்கா? ஹலோ ஹலோ என்னாச்சு என்ன விஷயத்துக்கு அதான் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி அது அந்த இதோட அச்சிந்திய பேதா பேதுங்கிறது எல்லாருக்குள்ள இருக்காரு அவரு. பட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பகவத்கீதை படிக்கிறோங்கிறாரு, நம்ம படிக்கிறோமா இல்ல, அதோட ரியலைசேஷன் தான் அது. ஓகேவா? இதோட பார்ப்போம். ஓகே, 9.3 வரைக்குமே அந்த ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா, குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணன் இது பண்றதுக்கு? நம்ம வந்து என்வியே இருக்கக்கூடாது, என்வியஸ்ல இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ஃபெய்த் இருக்கணும், என்விஎஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் என்விஎஸ்ஸா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாரு. ஓகேவா? the most confident knowledge வந்து because Krishna imparts this most confident knowledge and realization to Arjuna because he is anusuyave, free from envy, proper hearing. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு ஹியர் பண்ணன ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஓகேவா? and what are the benefit? ஹியர் பண்ணும்போது வந்து ரிலீஃப் ஃப்ரம் miseries of material existence. மெட்டீரியல் வேர்ல்ட். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் இந்த 9th சாப்டர் வந்து ஏன் மோஸ்ட் கான்ஃபிடென்ட் நாலேஜ்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர்ல ஃபுல்லா நாலேஜ் ஆஃப் த ஸ்பிரிட், சோல், பாடி அண்ட் அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. மோர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் 7 and 8 சாப்டர்ல வந்து நாலேஜ் அபவுட் எதெல்லாம் கிருஷ்ணர்ல இருக்காரு, எங்கெங்கெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறாரு. ஓகேவா? இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் பிகாஸ் இட் டீல்ஸ் வித் பியூர் அன்அலாய்ட் டிவோஷன் and the delineate the glories of the Lord. இப்ப புரியுதா உங்களுக்கு எது கான்ஃபிடென்ஷியல், எது மோர் கான்ஃபிடென்ஷியல், எது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல்? சாப்டர் செகண்ட் அண்ட் தேர்ட்ல நாலேஜ் ஆஃப் த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியை சொல்றாரு. ஓகேவா? யூஸ்ஃபுல் ஃபார் லிபரேஷன், அது வந்து கான்ஃபிடென்ஷியல். 7th and 8th வந்து மோர் கான்ஃபிடென்ஷியல், அதை விட கொஞ்சம் அப்டேட்டட் நாலேஜ். ஓகேவா? அதுல வந்து என்ன சொல்றாரு? நாலேஜ் விச் பிரிங்ஸ் அபவுட் என்லைட்மென்ட் அபவுட் கிருஷ்ணா, கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்காரு, கிருஷ்ணரை பத்தி அந்த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் அண்ட் அட்டைனிங் த சுப்ரீம், அவர் எப்படி அட்டைன் பண்றதுன்னு. அடுத்தது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல்ல பியூர் அன்அலாய்டு டிவோஷன். அன்அலாய்டுனா எதுவுமே கலக்காம. ஓகேவா? நான் வந்து பகவானுக்கு என்னோட லவ் மூலமா பண்றேன். நானு ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஆஸ் அ மதர். ஓகேவா? தன்னோட சைல்டுக்கு பால் கொடுக்கும் போது வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இனிஷியலா. கரெக்டா? மேபி லேட்டர் மே எக்ஸ்பெக்ட், ஐயோ என் பிள்ளை வந்து என்ன நல்லபடியா காப்பாத்தும் அப்படின்னு. பட் இனிஷியலா வந்து வித்தவுட் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வித்தவுட் எனி என்ன சொல்றது, ஒரு ரிசல்ட், வித்தவுட் எனி ரிசல்ட் பிளஸ் வித்தவுட் எனி கண்டிஷன். அதான் அந்த அன்அலாய்டு வித்தவுட் எனி கண்டிஷன், without any expectation and without any condition, the love will be there. That kind of love is called unalloyed devotion. ஓகேவா? ஸோ அதுதான் அது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ஷியல்னா சாப்டர் 2 and 3ல சொல்ற அந்த நாலேஜ் ஆஃப் ஸ்பிரிட், சோல், பாடி, அதை பத்தி எல்லாம். 7th and 8th சொல்றது மோர் கான்ஃபிடென்ஷியல். மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் வந்து சாப்டர் 9ல சொல்றது. புரிஞ்சதா? அந்த 9 டிவோஷனல் ப்ராசஸும் சொல்றாங்க. அதுல அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. அது ஒவ்வொன்றுக்குமே நம்ம பார்த்தோம். இதை ஆல்ரெடி இந்த ஸ்லைடை பார்த்தாச்சு. ஸோ ஆத்ம நிவேதனத்துக்கு கம்ப்ளீட் சரண்டருக்கு பலி மகராஜ். ஓகேவா? ஹியரிங்க்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி, சாரி பரிஷித் மகராஜ். சாண்டிங் த ஹோலி இதுக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி. ரிமெம்பரிங்க்கு வந்து பிரஹ்லாத் மகாராஜ். ஓகே. பாத சேவனத்துக்கு வந்து லக்ஷ்மி தேவி. அர்ச்சனத்துக்கு வந்து டெய்டி வர்ஷிப்க்கு வந்து பிருத்து மகாராஜ். வந்தனத்துக்கு வந்து பிரேயிங் அக்ரூரா. அண்ட் தாஸ்யம் வந்து ஹனுமான். சக்கியம் வந்து அர்ஜுனா. கம்ப்ளீட் சரண்டர் ஆத்ம நிவேதனத்துக்கு வந்து யாரு? பலி மகாராஜ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகால திரும்ப இதெல்லாம் இந்த கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கறதுனால, இது ஆல்ரெடி ஒரு சாப்டர்லயும் பார்த்திருக்கோம். கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனால நம்மளோட அந்த எல்லா கண்டாமினேஷனும் போகும். பிளஸ் நம்மளுக்கு வந்து இந்த
மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து நம்ம திரும்ப பர்த் எடுக்க தேவையில்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கரெக்டா? செகண்ட் ஸ்லோகால வந்து ஃபர்தர் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ராஜவித்யா ராஜகுக்யம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ கிங் ஆஃப் நாலேஜ் அண்ட் கிங் ஆஃப் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அடுத்து வந்து அவித்யா, பியூர் நாலேஜ், பியூர் அந்த உத்தமம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? தென் வந்து டைரக்ட் பெர்செப்ஷன் பை செல்ஃப் ரியலைசேஷன், பிரத்யக்ஷ அவகமம். அது எப்படி கிடைக்குதுன்னா நம்ம டிவோஷன் சர்வீஸ்ல குருட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ஃபர்தர் க்ளோரிஃபிகேஷன் சுசுகம். ஓகேவா, அது பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும். பர்ஃபெக்ஷன் ஆஃப் ரிலீஜியன், தர்மியம். அண்ட் அவ்யயம், எட்டர்னலி எவர் லாஸ்டிங், அது எப்பயுமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இதுல பார்த்தோம். அடுத்து டெக்ஸ்ட் தேர்ட் ஸ்லோகால வந்து ஃபெய்த்லெஸ் cannot attain கிருஷ்ணா. ஓகேவா, ஒன்லி ஃபெய்த்ஃபுல் பர்சன். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், அது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்வியஸா இருக்கணும், ஃபெய்த் உள்ளவங்களா இருக்கணும். ஃபெய்த் இல்லைன்னா நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து ஃபோர்த் ஸ்லோகால வந்து என்ன பார்த்தோம், ஆல் பர்வேடிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் லார்ட் டிஸ்கிரைப்ட். அவர் வந்து இருக்காரு ஆனா இல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாருக்குள்ளயும் இருக்காரு இல்ல அப்படிங்கிறது. சரியா? I'm not in them. It implies to the Lord by power does not lose his personal. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த I am not in them அப்படிங்கிறது, கடவுள் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பர்த் எடுத்தாலும் he is not taking birth, he is appearing and disappearing. That is the reason, like only Jayanti means appear and disappear. அது வந்து only applicable for கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி. ஓகே, அப்படிங்கிறது காந்தி ஜெயந்தி அப்படிங்கறத சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அது நம்மளாம் சொல்லிக்கிறோம், அது தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன், நீ கேட்கப்ப அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் வந்து அவங்க ஒவ்வொரு ஆள் வந்து ஜெயந்தின்னு போட்டுக்கிறாங்க. ஜெயந்தி applicable only for கிருஷ்ணா. ஓகேவா? Yes, he is appearing and disappearing. He is not dying. Okay, not taking birth and not taking death. Okay, அதனாலதான் அந்த இதுதான் இங்க புரிஞ்சுக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கிங் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அண்ட் இஸ் பிரசன்ட் ஆல் த டிபார்ட்மெண்ட் பை இஸ் எனர்ஜி. இப்ப வந்து மோடி வந்து ரூல் போடுறாருன்னா he is present in all the state and all the department also. That doesn't mean that ஓகேவா மோடி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் அவர் இருக்கணும் தேவையில்லை. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் சொல்றாரு இங்க, ஐ எம் நாட் இன் தம் அப்படிங்கிறது அந்த மீனிங் தான். ஓகேவா? இதோட இன்னைக்கு நிப்பாட்டிக்கிடுவோம். எனி டவுட்? எந்த டவுட்டும் இல்ல வசந்த் மாமா. ஆனா அந்த ஃபோர்த் கொஸ்டின்ல நீங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டது இன்னும் எனக்கு ட்விஸ்டரா தான் இருக்கு இல்ல சொல்றது. அது எப்படி இருக்கும் போது இல்ல சொல்ல முடியும்? கிருஷ்ணர் வந்து மோடி, இப்ப நம்ம எப்படி பார்த்தோம், மோடி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காரா? இல்ல. ஆனா அவர் போட்ட ரூல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரிதான் கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இல்லைனாலும் அவரோட ரூல் இருக்கு. ஓகேவா? அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கு. அது மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிறது. ஓகே, பூஜிமா, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு. சோ கிருஷ்ணர் வந்து எவ்ரிதிங் எல்லாத்துக்குள்ளயும் இருக்காரு. ஓகேவா? பொண்ணுக்கு பிலீவ் கிருஷ்ணா இருக்காரு, யார் பிலீவ் பண்ணதோ அவங்க கூட இல்ல. அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகே ஓகே, ஏதோ ஒரு புரியுது. Any other question? No. Okay, fine. Okay, let's stop the recording.